உடம்புல அரிப்பு இருக்கிறவங்க, எண்ணெயில முக்கி பொரித்த பொருட்கள், அப்பளம், சிப்ஸு, பக்கோடா, பஜ்ஜி, போண்டா இந்த மாரி என்னென்னலாம் எண்ணெயில முக்கி பொரிக்கிறாங்களோ, அது மாரி பொருட்கள முற்றிலுமா தவிர்ந்துக்குங்க. அத சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஜீரணத்தன்மை ரொம்ப ரொம்ப குறையும். அப்ப அந்த ஜீரணத்தன்மை குறையும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த நீங்க சாப்பிட்ட அந்த பொருள் வயித்திலே தேங்குது. எப்ப அந்த பொருள் வயித்துல தேங்குதோ, அது என்னன்னு சொன்னா, நம்ம தோல் அந்த ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி அது தோல் வழியா வெளிப்படும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அது உங்களுக்கு அரிக்க ஆரம்பிக்குது. இப்ப எந்த ஒரு பொருள் ரொம்ப நேரம் வந்துட்டு வயித்துல தேங்குதோ, அது என்னன்னு சொன்னா, அது ஒரு ஹீட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அந்த ஹீட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்னன்னா, அந்த ஹீட் அந்த போணும் அப்படின்னா, அந்த உணவு செரிமானமாகி சிறுகுடலுக்குள்ள போயிரணும். அப்படி போகாதன் காரணமா, அது அங்கேயே தேங்கும் பொழுது, அதில ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகி, என்னன்னு சொன்னா உங்களுக்கு சிரமத்த ஏற்படுத்துது. அடுத்து சாப்பிடக்கூடிய உணவும் அஜீரணமாகி, அதாவது செரிமானம் ஆகாம தொந்தரவு பண்ணி எச்சா உங்களுக்கு அரிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அதேபோல 2வது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, புளிப்பான உணவுப் பொருட்கள். புளிப்புன்னு கிடையாது. எந்த சுவைகள் அதிகமா இருந்தாலும், இனிப்போ, உப்போ, காரமோ, எந்த ஒரு சுவையா இருந்தாலும் மிகையாக இருக்கக்கூடாது. எது முக்கியமா புளிப்பு சாப்பிட்டா கண்டிப்பா உடனே அரிக்கும். மத்த உணவுப் பொருள் நீங்க அளவுக்கு மீறி சாப்பிடும்போது கண்டிப்பா அது அரிப்பு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். 3வது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அரிப்பு ஏற்படும்பொழுது அந்த இடத்துல நீங்க போட்டு அரிக்கக்கூடாது. பீய்க்கக்கூடாது. அந்த இடத்துல போட்டு சொரியக்கூடாது. அரிப்பு ஏற்படும்போது என்ன பண்ணும்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு அது எதுவுமே பண்ணாம விட்டுறணும். இப்போ உடம்புல எடுத்துக்காட்டுக்கு வந்து என்னன்னா, உடம்புல ஏதோ சிரமங்கள் இருக்கு. வாந்தி வருது. என்ன பண்ணுவோம்? வாந்தி எடுக்க விட்டுருவோம். அதேபோல பேதி ஆகுது, பேதி எடுக்க விட்டுருவோம். அதேபோல அரிப்பு வருதுன்னு சொன்னா, அரிப்பு ஒரு கழிவு நீக்கம். அத அப்படியே விட்டுறணும். 4வது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம ஒரு உணவுப் பொருள் சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த உணவுப் பொருள் சாப்பிட்டதுக்கப்புறம், அடுத்து நமக்கு பசி வரும்போது தான் சாப்பிடணும். பொதுவா இந்த மாரி அரிப்பு இருக்கவங்களுக்கு அதிகமான பசி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு சாப்பிடணும். அதாவது பசிக்கிற மாதிரி இருக்கும், உடனே சாப்பிட்டுருவாங்க. அப்ப என்னன்னா, செரிமானம் ஆகும்போது அரிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, செரிமானம் தான் அரிப்புக்கு அடிப்படை காரணமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில முக்கி பொரித்த பொருட்கள், அதிக சுவையுள்ள மிகுதியான சுவையுள்ள பொருட்கள். அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு உணவு இருக்கும். இயற்கையான அந்த உணவு பார்த்தீங்கன்னா, சுவை வந்து சரியானதா இருக்கும். மிகைப்படுத்தப்பட்ட உணவு, அதிகமான சுவையா இருக்கும். அப்ப என்ன அந்த மாரி செயற்கையான சுவையுள்ள உணவுகள் தவிர்ந்துட்டு, அதிகமான சுவைகள தவிர்ந்துட்டு, புளிப்பான விஷயங்கள தவிர்ந்துட்டு, அதாவது பசி இல்லாம சாப்பிடுறத தவிர்ந்துட்டு இருந்துட்டோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அரிப்பிலிருந்து வெளிய வந்துரலாம்.